யாழ்ப்பாணத்தில் வீதி விபத்துகள் தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கை ஒன்று இன்றைய தினம் வித்தியாசமாக இடம்பெற்றுள்ளது. மாநகர கூட்டம் நடக்கின்றது. மக்களால் தெரியப்பட்ட மாநகர முதல்வர் இருக்கிறார். இந்த மாநகர சபைக்கு ஆட்சியை மக்களாட்சி இருக்கின்றது. இதை மீறி இந்த யாழ் நகர பகுதியில எங்களுடைய பொதுச்சல் இல்லாமல், அதாவது மாநகரத்தினுடைய சபையினுடைய பொதுச்சல் இல்லாமல் ஏதோ கூத்துவலை எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அந்த வன்முறையை காட்டுற மாதிரி ஒரு கூத்துவல் நடக்குது. என்னோட பொதுச்சல் இருக்குது. தேசிய திட்டம் என்று சொல்லிக்கொண்ட எந்த தேசிய திட்டமாக இருந்தாலும் மாநகரத்துக்குள் உள்ள எங்களுடைய அதான் மிக மிக அவசரமான செய்தி. எங்களுடைய தீர்மானத்துக்கு மாறாக யாரும் எந்த தேசிய திட்டத்தையும் யார் மாநகரத்துக்கு செய்ய முடியாது. போலீசாரும் சமூக ஆர்வலர்கள் சொல்லப்படுகின்ற ஒரு சிலர் சேர்ந்து முகமூடியோடு அணிந்து கொண்டு யாரும் தெரியாத வகையில் இப்ப நீங்கள் வீதியில மஞ்சள் கோட்டுல மோட்டரை கொண்டு நிப்பாட்டினா ஓடியில் அடிக்கிற மாதிரி நிறுத்தி அவர்களை விரட்டுகிறார்கள். அவர் விழிப்புணர்வு சொல்றாங்க. ஆனால் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம், குழந்தைகள் இருக்கலாம், வயதுவர்களுக்கு அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைப்பாடு இருப்பதனால் இருபத்தி 4 மணித்தியாலங்களுக்குள் சீரழிக்கப்பட்ட கொழும்பு புறக்கோட்டை பேருந்து நிலையம். கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் போலீசார். புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்திற்கு சேதம் விளைவிப்பவர்கள் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். பல தசாப்த கால எதிர்ப்புக்கு பின் நவீன வசதிகளுடன் புனரமைக்கப்பட்ட கொழும்பு புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையமானது கடந்த 8ஆம் திகதி மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக திறந்து வைக்கப்பட்ட 24 மணித்தியாலங்களுக்குள்ளேயே அதன் அழகும் சுகாதாரமும் சில பொறுப்பற்ற நபர்களால் சீரழிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சம்பிரதாயபூர்வமாக வருடாந்த பெரும்போகத்தில் அறுவடை செய்யப்பட்ட புத்தரிசியை கொன்று தேசிய மகாபோதிக்கு பூஜை செய்யும் 2026 தேசிய புத்தரிசி விழா நேற்று இடம்பெற்றுள்ளது. இதில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க கலந்து கொண்டுள்ளார். ரத்தம், கண்ணீர் மற்றும் வியர்வையின் மீது கட்டியெழுப்பப்பட்ட இந்நாட்டு விவசாயிகளின் வாழ்க்கையை இதைவிட உயரிய மட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக அரசாங்கத்திடம் பாரிய திட்டம் உள்ளது. அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஜனாதிபதி இதன் போது கேட்டுக் கொண்டுள்ளார். මංගලං රක්ඛන්තු සබ්බ දේවතා සබ්බ ගම්මාන ආශිර්වාදේ ප්‍රාර්ථනා කරමින් සදාසොත්ති භවන්තු තේ භවතු ශ්‍රීමා බෝධින් වහන්සේ ලක්දිවට වැඩමු අවස්ථාවේ දේවානම් පිටිස්ස රජතුමන් විසින් සොපිය රාජ්‍ය තුන්වරක් ශ්‍රීමා බෝධින් වහන්සේට ගොඩනු ලැබුවා. එතෙන් පටන් මේ මහ පොළොවේ අයිතිය இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம், சீன தூதுவர் உறுதி. மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட எந்த சூழலிலும் இடமளிக்கப் போவதில்லை என இலங்கைக்கான சீன தூதுவர் கி செங்கோங் தெரிவித்துள்ளார். கண்டி அஸ்கிரிய ஸ்ரீ சதானந்த பௌத்த கல்லூரியில் குறைந்த வருமானம் பெறும் 350 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களிடம் பேசிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்டகால நட்புறவை சுட்டிக்காட்டிய அவர், இலங்கையில் பொருளாதார வளர்ச்சிக்கு சீன அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழர் பகுதியில் கோர விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற கோர விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வவுனியா நகரில் இருந்து மன்னார் வீதி வழியாக துவிச்சக்கர வண்டி ஒன்று பயணித்துக் கொண்டிருந்தது. பட்டாணிச்சூர் பகுதியில் குறித்த துவிச்சக்கர வண்டி
பாதையின் மறுபக்கம் திரும்புவதற்கு முற்பட்ட சமயம் அதே திசையில் பின்னால் வந்த பார ஊர்தி துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 நாட்கள் மதுபான சாலைகள் பூட்டு, வெளியானது அறிவிப்பு. எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு நாடு முழுவதும் 2 நாட்கள் மதுபான சாலைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 13 மற்றும் 14 ஆகிய தினங்களில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கலால்வரி ஆணையாளர் நாயகம் MPNA பெமரத்ன தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர் அவருடைய தாத்தாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய அப்பரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்று தமிழ் மக்களை கொன்றொழித்த, தமிழ் இளைஞர்களை சிறை வைத்த, தமிழ் யுவதிகளை மானபங்கப்படுத்திய நபர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டிருந்த நபர். அதாவது அன்றைய காலகட்ட விஷயமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த சபையில் இருக்கின்றார்கள் ராஜபக்சாக்களுடைய குடும்பம், ராஜபக்சாவுடைய மகனார். அப்போ அந்த மகன்களால் உருவாக்கப்பட்டிருந்த தமிழ் மக்களுக்கு எதிரான குழுக்கள் இருந்தது. தமிழ் மக்களை வேட்டையாடுகின்ற, தமிழ் இளைஞர்களை வேட்டையாடுகின்ற குழுக்கள் இருந்தது. அப்போ அந்த குழுக்களோடு சேர்ந்து தமிழ் மக்களை வேட்டையாடிய நபர் இன்றைக்கு என்னமோ நீலி கண்ணீர் வடிக்கின்ற நபராக மாறியிருக்கின்றார். தமிழ் மக்கள் மீது கருணை காட்டுகின்ற நபராக மாறியிருக்கின்றார். அவ்வாறு கருணை காட்டுகின்ற நபர்களுக்கு நாங்கள் ஒன்றைக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டும். விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இதை வேண்டுமென்றால் அவர்கள் நினைக்கலாம், இந்த நிலைமைகளை தொடர்ந்து பேசுவதன் மூலமாக, மீண்டும் இந்த இனவெறியை தூண்டுவதன் மூலமாக தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டும் அவர்களுடைய இருப்பை தக்க வச்சுக் கொள்ள முடியும். நான் சொல்லுகின்றேன், முடியாது. இனி வருகின்ற காலங்களிலே இது நாள் வரைக்கும் தமிழ் மக்களை தமிழ் இனவாதத்தை பேசி, விசேடமாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போதும் கூட கடுமையான இனவாதத்தை பேசி அதன் மூலமாக சூடேற்றி தமிழ் மக்களுடைய உரிமைகள், தமிழ் மக்களுடைய காணிகள், தமிழ் மக்களுக்கு இருக்க வேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என்கின்ற பயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார். ஆனால் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அன்று இருந்த யாழ்ப்பாணமோ, அன்று இருந்த மட்டக்களப்போ, அன்று இருந்த அம்பாறை மாவட்டமோ, அன்று இருந்த திருகோணமலையோ இன்று இல்லை. முற்றிலும் மாறி இருக்கின்றது. அது வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பிரதேசங்களில் வாழுகின்ற, விசேடமாக மலையக பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மலையகத்தில் வாழ்கின்ற மக்களை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த அவசர காலம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களின் கீழ் கூடுதலாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற பிரதேசம். ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், கடந்த காலங்களில் இன்றைக்கு அந்த மட்டக்களப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர் இன்றைக்கு இந்த கொழும்பில் இருந்து சுற்றுமாத்து வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற நபரோடு சேர்ந்து, அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது வேட்டியோடும் கொழும்பில் கோட்சூட்டோடும் இங்கிருக்கின்ற சிங்கள நபர்களோடு, இங்கிருக்கின்ற தாங்களுடைய பிள்ளைகளுக்கு சிங்களவர்களை திருமணம் செய்து கொண்டு சொகுசாக வாழுகின்றவர்கள். ஆனால் அங்கு சென்று மீண்டும் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் இன்ன வெறியை தூண்டுகின்ற, வெறியாட்டம் ஆடுகின்ற இந்த சுத்துமாத்துக்களுக்கும், இந்த மட்டக்களப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர்களுக்கும் உங்களுடைய வெறித்தனம், உங்களுடைய கபட நாடகம் இனியும் செல்லுபடியாகாது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்.